அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று மே மாதம் 10ஆம் தேதி, தமிழுக்கு சித்திரை மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை, திரையோதசி திதி சாயங்காலம் 5:30 வரை, அதற்கு மேல் சதுர்த்தசி திதி, சித்திர நட்சத்திரம். இன்றைக்கி மத்தியானம் 1:42 வரை சந்திராஷ்டிரமம் கும்பராசிக்காரர்களுக்கு உரியது. அதற்கு மேல் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் நடக்கும். இன்றைக்கி ராகு காலம் காலையில் 9லிருந்து 10:30 வரை, யமகண்டம் மத்தியானம் 1லிருந்து 3 வரை, நல்ல நேரம் காலையில் 7:30லிருந்து 8:30 வரை, மத்தியானம் 12:30லிருந்து 1:30 வரை, சாயங்காலம் 4:30லிருந்து 5:30 வரை. இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம், அதாவது போடக்கூடிய சட்டோட கலர் ப்ளூ அல்லது பிளாக் அல்லது கத்திரிப்பு கலர். தவிர்க்க வேண்டியது வெள்ளை நிறம். சாப்பிடுறது துவரம்பருப்பில் செஞ்சது டால் அல்லது சாம்பார் எதாக இருந்தாலும் பரவாயில்லை. இப்போது நம்ம இந்த அஸ்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு உண்டான அந்த லக்கி அண்ட் அன்லக்கி, அதாவது அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் என்னெல்லாம்னு பார்க்கலாம். அவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம்னு சொன்னால் எண் 2. அப்போது தேதிகள், அதிர்ஷ்ட தேதிகள் 2, 11, 20, 29. கிழமை, அதிர்ஷ்ட கிழமை லக்கி டே திங்கள் கிழமை மண்டே. அதே மாதிரி அதிர்ஷ்டமான மாதம் கார்த்திகை, மாசி, ஆனி, ஆடி. அதே மாதிரி அதிர்ஷ்டமான நட்சத்திரம் சித்திரை, கேட்டை, அவிட்டம், புரட்டாதி, ரேவதி, மிருகசீரிசம், ஆயில்யம். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் கலர் சந்தனம் கலந்த நிறம், அந்த சாண்டல் கலந்த நிறம். அதே மாதிரி பால் நிறம். தெய்வம் பார்வதி. அதிர்ஷ்டமான சேத்திரம் திங்களூர், அதாவது கும்பகோணம் பக்கத்தில் சந்தனக்குள்ள கோவில் இருக்கக்கூடிய திங்களூர் என்பது தான் இதற்கு அதிர்ஷ்டமான சேத்திரம். ரத்தினம் இவங்களுக்கு உண்டது முத்து. உலோகம் ஈயம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் இல்லையா, இந்த இதுக்கு உள்ளது ஈயம். லட்சணை நரி. இப்போ இவங்களுக்கு அன்லைக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, துரதிர்ஷ்டமான அதிர்ஷ்டம் இல்லாத எண் 4. அப்போது தேதி 4, 13, 22, 31. அதிர்ஷ்டமான கிழமை சனிக்கிழமை. மாதம், துரதிர்ஷ்டமான மாதம் எதெல்லாம் புரட்டாசி. நட்சத்திரம் அஸ்வினி, பரணி. அதிர்ஷ்டமில்லாத திசை கிழக்கு. நிறம் அதிர்ஷ்டமில்லாத நிறம் கருப்பு கலர், அதிர்ஷ்டம் இல்லாதது. இப்போது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சியை விரும்புவோர் இதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இது மேசராசி. மேசராசின்னா இன்னைக்கு இன்றைய பொழுதுக்கு கொஞ்சம் பயம் இருக்கிறது, பய உணர்வு இருக்கின்றது. நோய் தொல்லை, உடம்பு சொல் பேச்சை கேட்க மாட்டேங்குது. வீண் கவலை, பணத்தட்டுப்பாடு ஆகியவை ஏற்படலாம். ஆயினும் நண்பர்கள், உறவினர்கள் உதவிகரமாகவும் ஆதரிப்பவர்களாகவும் இருப்பது மனதிற்கு ஒருவித நிம்மதியை அளிக்கின்றது. வெளியூர் பிரயாணம் அதை தவிர்த்து விடுங்கள். அதனால் நல்ல பலன்கள் எதுவும் நடக்க போகிறதில்லை. அதனால் வெளியூர் பிரயாணத்தை தவிர்த்து விடுங்கள். கணவன் மனைவி உறவு ஓரளவு பரவாயில்லை. அடுத்து ரிஷபராசி. எதிர்பாராத வகையில் தாயார் அல்லது மனைவி வழி சொத்துக்கள் வரக்கூடும். சொத்துக்களோ பணமோ கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறப் போகின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது. விரோதிகளும் நண்பர்களாகி விடுகிறார்கள். நண்பர்கள் அவர்களால் இயன்ற உதவியை செய்கின்றனர். அவர்களோட முழு ஆதரவையும் அளிக்கின்றனர். அடுத்து மிதுனராசி. அரசாங்க அதிகாரி அல்லது அரசியல்வாதிகளின் ஆதரவு கிடைக்கின்றது. பணத்தட்டுப்பாடு குறைகின்றது. ஆயினும்
பணவரவை விட செலவே அதிகரிக்கிறது. அதே மாதிரி சொத்து விற்பனையில் எதிர்பார்த்த பலன் இருக்காது. வெளியூர் பிரயாணங்களினால் சற்று லாபம் கிடைக்கக்கூடும். அடுத்து கடகராசி. அதாவது செய்தொழில், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சிறிய அளவில் தனலாபம் கிடைக்கிறது. பெரிய அளவில் இல்லாட்டால் கூட ஓரளவு தனலாபம் கிடைக்கிறது. அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றம் அல்லது மாற்றம் உண்டாகும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு பற்றி அவ்வளவு சிறப்பாக கூறுவதற்கு இல்லை, கூற முடியாது. வெளியூர் பிரயாணங்களினால் அதிக நன்மைகள் ஏற்படாது. கெட்ட பெயர் வர வாய்ப்புள்ளது. ஸோ எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து சிம்மராசி. செய்தொழிலில் இடையூறுகள், சிற்சில இடையூறுகள் உண்டாகின்றன. வீண் அலைச்சல், கவலை, மேலதிகாரிகளின் கோபம், பொருள் இழப்பு, குடும்பத்தினரிடம் மனத்தாங்கல் முதலிய கெடுபலன்கள் உண்டாகின்றன. அதே மாதிரி அதாவது எதிர்பார்த்த அளவில் மனைவி மக்களிடம் ஒரு அந்யோன்யம் இல்லாவிட்டால் கூட ஓரளவு அவர்களினால் மகிழ்ச்சியே நிலவுகிறது. அடுத்து கன்னிராசி. குடும்பத்தினர்களின் உடல்நிலை பற்றிய கவலை இருந்து வருகிறது. புதிய முயற்சிகளில் தோல்வியே ஏற்படுகின்றது. செய்கின்ற தொழிலில் இடையூறுகள் வந்து சேருகின்றன. பிரயாணங்கள் ஏற்பட்டாலும் அதனால் எந்தவித உபயோகமும் இல்லை. கெட்ட நடத்தையுடைய பெண்கள் அறிமுகம் கிடைக்கும். அது உஷாராக இருந்து கொள்ளுங்கள். அதே உங்களுடைய பண செலவுக்கு காரணமாக அமைந்துவிடக்கூடாது. அடுத்து துளாராசி. செய்தொழிலில் வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கின்றது. நோய்கள் அகலுகின்றன. அதனால் ஆரோக்கியம் அதிகரிக்கிறது, அபிவிருத்தி அடைகிறது. செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கின்றது. எதிர்பாராத வகையில் பணவரவு ஏற்படுகின்றது. மனமாகாதவர்களுக்கு திருமணம் கூடி வருகின்றது. புதுமனை புகுவதும் புத்தாடை வாங்குவதும் நடக்கும். அடுத்து விருச்சிக ராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவை நஷ்டத்திலேயே முடியும். குடும்பத்தில் சுபகாரியம் நடந்தாலும் ஒன்றிரண்டு வருந்தத்தக நிகழ்ச்சிகளும் நடக்கும். மக்களும் மனைவியும் உதவியாகவும் மகிழ்ச்சி ஊட்டுபவர்களாகவும் இருப்பர். பணவரவை விட செலவு அதிகரிக்கின்றது. அடுத்து தனுசு. துன்பங்களை கண்டு கலங்க வேண்டாம். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கும் திறம்பும் குரு பகவான் அருளாசியும் குடும்பத்தில் நல்லதும் கெட்டதுமான சம்பவங்களும் நடக்கும். மனைவி கணவன் உறவு பிரச்சனை இல்லாமல் செல்கின்றது. ஸோ தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாருங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். அடுத்து மகர ராசி. மேற்படிப்புக்கு வசதி உண்டாகின்றது. உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது. உறவினர்கள் உதவ முன்வருகின்றனர். குடும்பத்தில் ஒரு புதிய ஜீவன் தோன்றுகின்றது. எடுத்த காரியங்கள் வெற்றியில் முடிகின்றன. உடல் ஆரோக்கியம் ஓகே, நன்றாகவே இருக்கிறது. வேண்டாத செலவுகள் குறைந்து பொருள் சேர்கின்றது. கணவன் மனைவி உறவில் மகிழ்ச்சியே நிலவுகின்றது. அடுத்து கும்பராசி. கஷ்டங்கள் துன்பங்கள் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கின்றன. மனக்கவலை அகலுகின்றது. வீணலைச்சல் மாத்திரம் அப்படியே இருக்கின்றது. திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஓரளவு லாபம் கிடைக்கிறது. அடுத்து மீனராசி. பிரயாணங்கள் நல்ல பலனை தருவதில்லை. குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஓரளவு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவுகின்றது. கணவன் மனைவி உறவு நல்லபடியாகவே இருக்கின்றது. பணத்தட்டுப்பாடு அதிகமாகிறது. உறவினர் கடாட்சம், உறவினர்களுடனான உறவில் விரிசல் உண்டாகிறது. தெய்வ கடாட்சம் கிடைப்பது கஷ்டமாகிறது. ஸோ விடாது தெய்வ வழிபாடு செய்து வாருங்கள். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.